இப்போ நாம பார்க்க போறது ஒரு கேமிங் உலகத்தோட பிரம்மாண்டத்தை பத்தி. மேற்குலகத்துல நிறைய பேருக்கு இது தெரியாது, ஆனா உலகத்தையே தன் கைக்குள்ள வச்சிருக்கிற ஒரு மொபைல் கேம் ஃப்ரீ ஃபயர். இது வேற ஒரு கேம் கிடையாதுங்க, இது ஒரு பெரிய நிகழ்வு. வாங்க இதோட வெற்றி ரகசியத்தை நாம கொஞ்சம் அலசி ஆராயலாம். முதல்ல இந்த கேமோட அளவை புரிஞ்சிக்க ஒரே ஒரு நம்பர் போதும். 2023ல உலகத்திலேயே அதிகமா டவுன்லோட் செய்யப்பட்ட மொபைல் கேம் எதுன்னு நினைக்கிறீங்க? ஆமா, அது நம்ம ஃப்ரீ ஃபயர் தான். யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான கேம்ஸ் இருக்கு, ஆனா இதுதான் டாப்ல இருக்கு. இது சாதாரண விஷயமே இல்ல. அது மட்டும் இல்ல, 2024ஆம் வருஷத்தோட தொடக்கத்துல ஒரே நாள்ல 100 மில்லியனுக்கும் அதிகமான பேர் இந்த கேமை விளையாடி இருக்காங்க. அடேங்கப்பா, ஒரு பெரிய நாட்டோட மக்கள் தொகைக்கு சமமானவங்க ஒரே நாள்ல இந்த கேம்ல இருந்திருக்காங்க. அப்போ முக்கியமான கேள்வி இதுதான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பலருக்கு பேர் கூட தெரியாத இந்த கேம் எப்படி உலகத்தோட நம்பர் 1 கேம் ஆச்சு? வாங்க இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான காரணங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இதோட முதல் ரகசியம் என்ன தெரியுமா? கரேனாவோட ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான அணுகுமுறை தான். அதாவது யார் வேணாலும் இந்த விளையாடலாம். அது எப்படி சாத்தியமாச்சு? இப்ப பாருங்க, பப்ஜி இல்லனா ஃபார்ட்நைட் மாதிரி பெரிய கேம்ஸ் விளையாடணும்னா அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பவர்ஃபுல்லான ஃபோன் வேணும். ஆனா ஃப்ரீ ஃபயர் அப்படி இல்ல. ரொம்ப சாதாரண பேசிக் ஸ்மார்ட் போன்ல கூட சூப்பரா வேலை செய்யும். இதுதான் அவங்க வச்ச முதல் செக்மேட். இன்வென்ட் குளோபல்ல வந்த இந்த ஒரு வரியை படிச்சு பாருங்க. பிரேசில் மாதிரியான நாடுகள்ல நிறைய பேர்கிட்ட கம்ப்யூட்டர் கிடையாது, ஆனா எல்லார்கிட்டயும் ஒரு செல்போன் இருக்கு. கெரேனா இந்த வாய்ப்பை கரெக்டா பிடிச்சுக்கிட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப சிம்பிள். கிராஃபிக்ஸ்ல கொஞ்சம் சமரசம் செஞ்சுட்டு கோடிக்கணக்கான புது பிளேயர்ஸை உள்ள கொண்டு வர்றது. இந்த ஒரு முடிவு தான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திருச்சு. இது வெறும் ஒரு டெக்னிக்கல் விஷயம் மட்டும் அல்ல, ஃப்ரீ ஃபயர் ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தையே உருவாக்குச்சு. சரி, இந்த கேமை மற்ற கேம்ஸ்ல இருந்து அழகுபடுத்தி காட்டுற சில விஷயங்களை பார்க்கலாம். இதுல பெட்ஸ், அதாவது செல்ல பிராணிகள்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. மற்ற கேம்ஸ்ல பெட்ஸ்லாம் சும்மா அழகுக்கு மட்டும்தான் இருக்கும், ஆனா இங்க அப்படி இல்ல. ஒவ்வொரு பெட்டுக்கும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது உங்களோட ஆட்டத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. சில உதாரணங்கள் சொல்றேன், கேளுங்க. மிஸ்டர் வேகோர்னு ஒரு பெட் இருக்கு. அது உங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு க்ளூவால இலவசமா கொடுக்கும். டிடெக்டிவ் பேண்டா, நீங்க ஒவ்வொருத்தரை கொல்லும் போதும் உங்க ஹெல்த்தை அதிகப்படுத்தும். இது மாதிரி நிறைய இருக்கு. இது ஆட்டத்துக்கு இன்னும் சுவாரஸ்யத்தை கூட்டுது. இதனால என்னாச்சுன்னா ஸ்போர்ட்ஸ்ங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதா மாறிடுச்சு. முன்னெல்லாம் பெரிய கம்ப்யூட்டர், காஸ்ட்லி போன் வச்சிருந்தா தான் ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிக்க முடியும். ஆனா இப்ப ஒரு சாதாரண போன் வச்சிருக்கிற யார் வேணும்னாலும் ஒரு ஸ்போர்ட்ஸ் வீரர் ஆகலாங்கிற நிலைய ஃப்ரீ ஃபயர் கொண்டு வந்துருச்சு. இந்த நம்பர்ஸை பார்த்தா உங்களுக்கே புரியும். ரியோல நடந்த வேர்ல்ட் சீரிஸ் போட்டிய ஒரே நேரத்துல 2 மில்லியன் பீப்புள், அதாவது 20 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. இது லீக் ஆஃப் லெஜெண்ட்ஸ் மாதிரி பெரிய கேம்ஸுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு ஃப்ரீ ஃபயர் ஸ்போர்ட்ஸ் வளர்ந்துருக்குன்னு காட்டுது. ஆனா இந்த வெற்றி பயணம் முழுவதும் பூக்கள் தூமுன பாதையெல்லாம் கிடையாது. ஃப்ரீ ஃபயர் ரொம்ப பெரிய சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கு. வாங்க அந்த பக்கத்தையும் கொஞ்சம் புரட்டி பார்ப்போம். இந்த டைம்ல என்ன பாருங்க, ஒரு த்ரில்லர் சினிமா மாதிரி இருக்கு. 2022ல ஒரே சமயத்துல 2 பெரிய அடி. ஒரு பக்கம் அமெரிக்கால கேஸ், இன்னொரு பக்கம் தன்னோட மிகப்பெரிய மார்க்கெட்டான இந்தியால தடை. ஆனா 2023ல பாருங்க, கதை அப்படியே தலைகீழ மாறுது. அவங்களோட நேரடி போட்டியாளரான கிராஃப்டான், அதாவது பப்ஜியை உருவாக்கின கம்பெனி, ஃப்ரீ ஃபயர் மேல ஒரு பெரிய வழக்கு போட்டாங்க. பப்ஜில இருந்து நிறைய விஷயங்களை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. இது ஃப்ரீ ஃபயரோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிடுச்சு. ஆனா இவ்ளோ பெரிய நெருக்கடிகளுக்கு நடுவுலையும் அவங்களோட தாய் நிறுவனமான சி லிமிடெட் 2023ல முதல் முறையா முழு ஆண்டு லாபத்தை அடைஞ்சாங்க. இது அவங்களோட மீண்டு வர்ற திறமைக்கு ஒரு பெரிய சாட்சி. இப்போ கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். தடைய உடைச்சு ஃப்ரீ ஃபயர் எப்படி தன்னோட மிகப்பெரிய சந்தையான இந்தியாக்குள்ள ஒரு மாசான கம்பேக் கொடுக்க போகுது பாருங்க, தடைக்கு என்ன காரணமோ அதையெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க. இந்தியா பிளேயர்ஸோட டேட்டாவை இந்தியாலேயே ஸ்டோர் பண்றது, செக்யூரிட்டியை இன்னும் பலப்படுத்துறது, அப்புறம் இந்திய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது விஷயங்களை கொண்டு வர்றதுன்னு ஒரு தெளிவான திட்டத்தோட வராங்க. அது மட்டும் இல்ல, ஜூலை 2025ல வரப்போற இந்த புது வெர்ஷன்ல இந்திய கேமர்ஸ்க்காகவே அல்ட்ரா HD கிராபிக்ஸ், இந்திய பண்டிகைகள்னு நிறைய ஸ்பெஷல் அம்சங்கள் வருது. இது இந்திய கேமர்ஸ் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. தங்களோட வருகையை இன்னும் பிரம்மாண்டமாக்கிறதுக்காக இந்திய ஸ்போர்ட்ஸ் போட்டிக்கு 1 கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது. இது இந்திய மார்க்கெட் மேல அவங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு காட்டுது. சோ இது வெறும் ஒரு கேமோட ரீலான்ச் மட்டும் கிடையாது. இது இந்தியா கேமர்ஸ்க்கான ஒரு முழுமையான மறுபிறப்பு. சாம்பல்ல இருந்து உயிர்த்தெழும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஃப்ரீ ஃபயர் இந்திய சந்தையை மறுபடியும் கைப்பற்றுமா, இல்ல புது சவால்கள் காத்துக்கிட்டு இருக்கா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.